மியூச்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணுறது எவ்வளவோ நல்லது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தேர்ட் பர்சன்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகுறாங்களோ, ஈவன் இஃப் இட் இஸ் யுவர் மதர், யுவர் ஃபாதர், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சிஸ்டர் பிரதராக இருந்தால் கூட தே ஆர் தேர்ட் பர்சன்ஸ் வென் யூ ஆர் அ ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க கிட்ட வந்து இப்போது நீ வந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ உங்கள் அம்மா கிட்ட ஏதோ போய் சொல்கிற, உன் சிஸ்டர் பிரதர் கிட்ட சொல்கிற, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உன் மேலே இருக்கிற பாசத்தில் உன்னோட தவறை வந்து மூடி மறைச்சிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள பற்றி சொல்லுவாங்க. ஐயோ என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே பையன் வீட்டில் இவளுக்கெல்லாம் நம்ம வந்து பையனை கொடுத்துருக்குறோம், இவன்னா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுது, ரெண்டு பேருமே உண்மையிலேயே செஞ்சிட்ருக்கிற சில தவறுகள் அதை வந்து சுட்டி காமிக்க மாட்டாங்க. வாட் தே வில் டூ இஸ் அதை வந்து மறைப்பாங்க. மறைச்சி தலையை தடவி ஐயோ நீ என்னம்மா, நீ எப்படிப்பட்ட பொண்டாட்டிமா, நீ எப்படிப்பட்ட புருஷன்டா, அவளுக்கு கொடுத்து வைக்கலடா, இப்படி வந்து ஏற்றி விட்டு என்ன ஆகும், பெருசாயிடும். சொன்னாலும் சொல்லனாலும் இவங்க ரெண்டு பேரோட ஈகோவை ஏற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க.